குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் நீங்கள் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 2025 சனிக்கிழமை கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் 2025ஆம் ஆண்டுக்கான விரைவில் அறிவிக்கப்படக்கூடிய காவலர் பணிகளுக்கான டெஸ்ட் பேஜ் தான் நம்ம தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். அடுத்து உதவித்தொகைக்கான NMMS அப்படின்னு ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. இது மத்திய அரசு நடத்துது. நாடு முழுவதும் 1 லட்சம், அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தேர்வு நடத்துகிறாங்க. நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கான மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் இது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டு இல்லை தமிழகத்தை சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் ஆதார் இணைப்பு, அதாவது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 78.45 லட்சம் மாணவர்களுக்கு 70%, அதாவது ஆதார் புதிய பதிவு இல்லைனா புதுப்பித்தல் பணி ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் மூலமாக செயல்படுத்தியிருந்தாங்க தமிழக அரசு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான செயல்பாட்டுக்காக ஆதார், அதாவது ஆதார் அந்த துறை இருக்குங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேவா? தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் ஆதார் அட்டை பெறுதல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு என்னும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமல்படுத்தினாங்க. இதன்படி 2024 பிப்ரவரி 23ஆம் நாள் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 78,45,608 மாணவர்களுக்கு ஆதார் புதிய பதிவு மற்றும் புதுப்பித்தல் செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த இதழ் ஆசிரியராக இருக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? விருது வந்து பார்த்திங்கன்னா யார் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். பிரிட்டன் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஐநா சபை மற்றும் அமெரிக்காவின் முன்னணி கருத்துக்கணிப்பு நிறுவனமான கேலப் ஆகிய இணைந்து உலக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வெளியிடுறாங்க. அந்த ஆண்டு வந்து அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த ஆண்டுக்கான பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடான பின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்திலும், டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திலும், ஐஸ்லாந்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலும் இருக்கிறாங்க. மூணுமே முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். என்னால் திருப்பி ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நாட்டின் மொத்த பொருளாதார உற்பத்தி, நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு, சுதந்திரம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டது. 147 நாடுகள் உள்ள இந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 118வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அதனடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்போவுமே முன்னிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரைன், ரஷ்யாவை தவிர மீது எந்த நாடுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோட போர் புரியுறது அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணுறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிய நாடான இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அண்டை நாடுகளுடன் பல ஆண்டுகளாக மோதல் போக்கை கடைபிடித்து வந்தாலும் அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலில் 8ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொடுத்தது மட்டும் நோட் பண்ணிட்டா போதுமானது. அடுத்து தமிழகத்தின் பாஜகவினுடைய 10வது தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் ஒரு 10வது ஆள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தனது சொந்த ஊரான வாரணாசியில் மக்களவைத் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ரூபாய் 3880 கோடி மதிப்பிலான 44 நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இப்போது உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புவிசார் குறியீடு அதிகம் பெறுவதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வெளியுறவு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நட்பு நாடுகளிடையே கூட்டுறவை வலுப்படுத்துவது அவசியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புக்கு பின் தாக்கத்தை அந்த நாடு வந்து சுட்டிக்காட்டி வலியுறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இந்தியா பிரிட்டன் பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த பேச்சுவார்த்தைக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னா 6% மேல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDP வளர்ச்சியுடன் அனைத்து G20 நாடுகளிலேயே வேகமாக பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாக வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து இது நம்ம நேற்றே பார்த்தோம். மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பயங்கரவாதி தாகூர் ராணா வந்து பார்த்திங்கன்னா தேசிய புலனாய்வு முகமை வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தலைமையகத்தில், அதாவது NIAன்னு சொல்லுவாங்க, தங்களுடைய தலைமையகத்தில் 18 நாள் காவலில் வைத்து விசாரிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைமையகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது
இன்றைய நிச்சயமற்ற உலகில் வளர்ச்சியின் பிரகாசமாக உதாரணமாக இந்தியா திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பற்றி பேசியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிப்போம், அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தில் இணைய ஸ்லோவாக்கியா தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 4 நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக்கியா போயிருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கியிருந்தாங்க. நம்ம நேற்று பார்த்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தில் இணையத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய முக்கியமான நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. முக்கியமாக 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமானது. ஓகேங்களா, அடுத்து உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2ஆம் இடம் பெற்றிருக்கு. சீனா முதல் இடத்திலும், இந்தியா 2ஆம் இடத்திலும், அமெரிக்கா 3ஆம் இடத்திலும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4 தங்கம், தலா 2 வெள்ளி, வெண்கல பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தில் இருக்குது. சீனா 5 தங்கம், 3 வெள்ளி வெண்கலத்துடன் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தையும், அமெரிக்கா 2 தங்கத்துடன் 3ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2031 ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நடத்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. இல்லை AFC அப்படின்ற விளையாட்டு தான் அது. 2031 இந்த போட்டியை நடத்துறதுக்காக இந்தியா விண்ணப்பிச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய கால்பந்து போட்டியான இந்த போட்டி AFC போட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 நாடுகளுடன் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. இதனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2027 சவுதி அரேபியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா, 2027 சவுதி அரேபியா, 2031 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடனான போரில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு மேலும் உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நட்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2100 கோடி யூரோ, அதாவது சுமார் 2.04 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ராணுவ உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா அளிக்க இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உக்ரைன் ஆதரவு நாடுகளின் அமைப்பான உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி அதே மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பிடிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். PC எக்ஸாமுக்கு நம்மளோட டெஸ்ட் பேஜே போதுமானது. அதெல்லாம் வந்து இதை தாண்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே PC எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, விருப்பம் இருக்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.